ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே ஒரு திருக்குறள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. குறள் 1031வது குறள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. ஆமாம், இன்னைக்கு திருக்குறள். இந்த திருக்குறள் எதை குறிக்குது அப்படின்னா, ஏர் உழுவுதல், அதாவது விவசாயம், அதை பற்றி குறிக்கிற ஒரு குறள். இந்த உலகமே யார் எப்படி உழைச்சாலுமே நம்ம எதுக்கு உழைக்கிறோம் அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. உணவுக்கும் உடைக்கும். உணவுக்கு தான் மெயின். ஃபஸ்ட்டு நம்ம உயிர் வாழணும்னா தண்ணி, ஆகாரம் எல்லாம் தேவை. ஆகாரம் நிச்சயமாக தேவை. தண்ணி மட்டுமே குடித்து உயிர் வாழ முடியுமா? தண்ணி மட்டுமே குடித்து உயிர் வாழ முடியும் கொஞ்ச நாள், அவ்வளோதான். ஆனால் சிறந்த உணவு இல்லாமல் உழைக்க முடியாது. உழைக்கணும்னா பலன் தேவை. உழைச்சாலும் நம்ம இந்த வயிற்றுக்கு தான் உழைக்கிறோம். அதனால் அந்த உழைப்புக்கு பின்னாடி விவசாயம் இருக்குது. விவசாயமும் ஒரு தொழில் தான். விவசாய தொழில் இல்லாமல் இங்கே எந்த தொழிலும் இருக்காது. சுழன்றும் ஏர் பின்னது உலகம். அந்த ஏர் பின்னாமல், ஏர் போகாமல் இந்த உலகம் இயங்காது. நல்ல ஒரு உணவு இல்லாமல் உங்களால் தெம்பாக வேலை செய்ய முடியாது. அதனால் விவசாயமும் கற்றுக்கணும், விவசாயமும் தேவை. ஏழைகள், அதாவது ஏழைகள்லாம் விவசாயம் பண்ணுறவங்கள எல்லாருமே இந்த உலகம் கூறுற ஒரே வார்த்தை ஏழை, அவ்வளோதான். விவசாயத்துக்காக கடன்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் அந்த கடனையும் அடைக்கிறார்கள். விவசாயம் கட்டாயமான ஒன்று. விவசாயம் இல்லாமல், உழவு செய்யாமல், சேத்துல ஒருத்தவங்க கால் மிதிக்காமல் நம்ம சோத்துல நம்ம கை வைக்க முடியாது. ஸோ திங்க் and support for the farmers and ஒவ்வொரு பருக்கையையும் வேஸ்ட் பண்ணாமல் வீணாக்காமல் உணவை சாப்பிடுங்க. இல்லாதவர்களுக்கு, பசியின்றி வாடுவோருக்கு உணவளிப்பவனே உழவனின் வழி. ஸோ நீங்கள் விவசாயம் செய்ய முடியாட்டியும் உணவளித்து, அந்த விவசாயம் பண்ணி உணவு கொண்டு வராங்கள்ல, பசியாக வரவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாட்டும் உங்களிடத்துல இருக்கிற உணவை கொடுத்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. திங்க் அண்ட் இஃப் இட் இஸ் குட், டேக் இட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.